போங்க. இவங்க சொல்றபடி நாம கேட்கலன்னா நம்மளோட திட்டுவானுங்க. சரி சரி, சொன்னது செய்வோம். கேக்குது என் காதுல செவிடாயி. அப்ப போன் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. இருடி பதட்டமா இருக்கா, அத கொஞ்சம் தனிச்சுக்கிறேன்டி. இப்ப நீங்க எதுக்கு பதட்டப்படுறீங்க? ஸ்பீக்கர்ல போடு. இது பாரு, அந்த வைரக்கல்லால 20 லட்சம் ரூபாய் அதிர்ஷ்ட தேவதை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கா. இப்ப எத்தனை கோடி கொடுக்க போறான்னு தெரியல. அத நினைச்சதாடி எனக்கு அப்படியே பதட்டமா இருக்கு. போன் எடுத்துட்டே இருக்கு பாருங்க. இப்படி நீங்க பதட்டப்பட்டீங்கன்னா அதிர்ஷ்ட தேவதை போனை கட் பண்ணி சீக்கிரம் எடுங்க. எடுக்கிறேன். ஹலோ, நான் அதிர்ஷ்ட தேவதை பேசுறேன். அதிர்ஷ்ட தேவதை சொல்லுங்க மேடம். நான் சொன்ன மாதிரி வைரக்கல் உங்களுக்கு கிடைச்சதா? கிடைச்சது. அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? அந்த பணத்தை நானும் என் மருமகளுமா ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கிட்டோம். அடுத்து நான் உங்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போறேன். ஐயோ, இன்னொரு அதிர்ஷ்டமா? கொடுங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க வேண்டாம்னே சொல்ல மாட்டோம். இப்ப நான் சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க. நான் சொல்றபடி நடந்துகிட்டா உங்க வீட்டு மொட்டை மாடியில வைர மழையா பொழியும். வைர மழையா? ஆமா, நாளைக்கு நம்ம வீட்டு மொட்டை மாடியில வைர மழையா? நீங்க 2 பேரும் நாளைக்கு வைர மழையில நனையலாம். சேஃப்டிக்கு வேணும்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஐயோ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஐயோ, நாளைக்கு நம்ம வீட்டு மொட்டை மாடியில வைர மழையா பொழியுமா? பேசுமா, பேசு. இல்ல, அவ பேசிட்டு இருக்கா. வைரமணியா எப்ப கரெக்டா டைம் கேக்குறேன், அவசரப்படாத. ஹலோ மிஸ்ஸஸ் பண்டு, லைன்ல தானே இருக்கீங்க? ஆமா, இருக்கேன். லைன்லயே தான் இருக்கேன். லைனை விட்டு போகவே மாட்டேன். என்னோட மருமக வைரமழை எத்தனை மணிக்கு பொழியும்னு கேட்க சொன்னா, அதான் கொஞ்சம் சொல்லுங்களேன். நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு 10 மூட்டை அளவுக்கு வைர மழை பெய்யும். நாளைக்கு காலையில சரியா 10 மணிக்கு 10 மூட்டை அளவுக்கு வைரமழை பொழியுமா? ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் ஒரு காரியம் பண்ணணும். யார் செத்து போயிட்டா மேடம்? சொல்றத கேளுங்க. என்ன சொல்லுங்க. கண்டிப்பா பண்றோம். அந்த வைரத்தை வித்த 20 லட்சம் ரூபாயோட வீட்டுல இருக்கிற அத்தனை நகை, பணம், வெள்ளி பாத்திரம், வீட்டு பத்திரம் அத்தனை ஒரு கோணி மூட்டையில கட்டி வைங்க. வீட்டுல இருக்கிற வெள்ளி பாத்திரம், பணம், வைர நகை, தங்க நகை எல்லாத்தையும் மூட்டை கட்டி கோணி பையில வைக்கணுமா? சரி, வச்சிடுறோம். நாளைக்கு காலையில 6 மணிக்கு அம்மா தாயேன்னு ஒரு குரல் கேட்கும். 6 மணிக்கு அம்மா தாயேன்னு குரல் கேட்குமா? சொல்லுங்க. அந்த மூட்டைய வந்தவங்கிட்ட கொடுத்துருங்க. வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் நிப்பான். அவங்கிட்ட அந்த கோணி மூட்டையை தானமா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க கொடுத்த ஒரு மூட்டைக்கு பதிலா உங்களுக்கு 10 மூட்டை வைரம் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுறோம். ஆனா வைர மழை பெய்யாம போயிடாதே. சொல்றத கேளுங்க. வான் மழை பொய்க்கலாம், அண்ணாமலை பொய் சொல்லலாம், வைர மழை பொய்க்காது. இது வரைக்கும் நான் சொன்னது ஏதாவது நடக்காம இருந்திருக்கா? ஐயோ, எல்லாமே நடந்திருக்குதே. அப்ப இதுவும் நடக்கும், என்ன நம்புங்க. என்ன மேடம் இருமுறீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏசி ரூம்ல இருக்கேன்ல, அதான் கொஞ்சம் பிசுறு அடிக்குது. ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். போனை வச்சிருங்க. என்னாச்சு? என்னாச்சு? நாளைக்கு வைர மழையா பெய்ய போதாடி. வைர மழை அதான் சொல்லிட்டீங்களே. ஏனோ தங்கம், கோணி அது இதுன்னு சொன்னீங்க. எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வெளியே வைக்க சொன்னாங்க. ஒரு பிச்சைக்காரன் வருவானா, அவங்கிட்ட எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கியே, அந்த வைர மழை நம்ம தலைமையிலேயே பெய்யும். ஹெல்மெட் போட்டுக்கணும்டி. கொட்டுன்னு கொட்டும். ஐயோ, கொட்டட்டும் அத்தை. சக்சஸ். ஏண்டா காராசேவு? என் பேரு காராசேவு இல்ல, காராசிங்கம். ஏதோ ஒரு அசிங்கம். எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன? எங்களுடைய சபதமே பண்டுவையும் கௌசல்யாவையும் நடுத்தரவுல நாயா அலைய விட வேண்டியதுதான். அதுக்காகத்தான் ஆபரேஷன் அதிர்ஷ்ட தேவதைன்னு பிளான் போட்டோம். நீ என்னடா அது எப்படியோ மோப்பம் பிடிச்சு அந்த ஆபரேஷனை ஆபரேஷனா மாத்திட்ட. அது சரி, ஆனா அந்த ஒரு மூட்டை பணமும் நகையும் எங்களுக்கும் கொடுக்காம உனக்கும் கிடைக்காம அந்த பணத்தை யாரோ ஒரு பிச்சைக்காரனுக்கு தானமா கொடுக்க சொல்றியே, அதுதான் ஏன்னு எனக்கு புரியல. புரியல. நீ வில்லன் தான், ஒத்துக்கிறேன். வில்லன். அதுக்காக இப்படி கேவலமா சிரிச்சு எங்களை கஷ்டப்படுத்தாத.
நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் வேணா சரி நாங்க சகிச்சுக்கிறோம். சொல்றேன். நாளைக்கு காலையில பண்டு வீட்டுக்கு போற பிச்சைக்காரனே நான் தான். ஐயோ மறுபடியும் சிரிக்கிறானே. தாயே பிச்சை போடுங்க. டேய் நீங்களும் சொல்லுங்கடா. அம்மா தாயே சொல்லுங்க. போடுங்க. இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்களே. டேய் போறதான் போறீங்க, எங்களை அவுத்து விட்டுட்டு போங்கடா. சார் சும்மா சொல்லக்கூடாது சார். ஒரு வகையில இந்த காராசிங்க நம்ம பாராட்டியே ஆகணும். காமராஜரங்கம் புக் பண்ணிடட்டுமா? ஓகே சார். பின்ன என்னடா எதுக்கு பாராட்டணும்? இல்ல சார், நம்மளோட சபதத்தை நாளைக்கு அவன் தான் சார் நிறைவேற்ற போறான். அதெல்லாம் நிச்சயமா சொல்லிட முடியாது. இந்த காராசிங்கம் பிச்சைக்காரனா போறானே, அவனால பண்டுவும் கௌசல்யாவும் பிச்சைக்காரியா ஆகிறாங்களோ இல்ல அவங்களால இவன் நிஜமாவே பிச்சைக்காரனா ஆறானோ நாளைக்கு தான் சொல்ல முடியும். சரி சரி மசம் வந்து பேசினே இருக்காதீங்க. பாத்தீங்களா, மண்டபமா போய் ஓசி சோறு சாப்பிடுது, நம்மள பார்த்து மசம் பேசுறேன்னு கிண்டல் பண்ணிட்டு வாய் மூடேண்டா. இன்னும் உங்களை போய் வாடா போட்டாங்க. ஒன்றதான்டா. அப்படியாடா? ஆமாடா. சாரி சார், சாரி சார். சரி சரி ஆக வேண்டியத பாருங்க. பசில எனக்கு உசுரே போறது. ஏதாவது சாப்பிட கிடைச்சா நன்னா இருக்கும். மாமி உங்களுக்கு விஷயமே தெரியாதா? என்ன? அந்த காராசிங்கம் எல்லாருக்கும் பிரியாணி ஆர்டர் பண்றதா சொல்லிட்டு போயிருக்கான். நேக்கு தான் எந்த பிடிக்காதுன்னு தெரியுமோ? புளியஞ்சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், 4 மசால் வடை இதெல்லாம் எனக்கு ஆர்டர் பண்ணிருக்கலாமோ? கட்டி போட்டிருக்கேன்னு பாக்குறேன். இல்லன்னா எழுந்து வந்து மிதின்னு மிதிச்சிருப்பேன். சோத்தால் அடிச்ச பிண்டமே, எப்ப பார்த்தாலும் திங்கிறதையே சிந்தனையா வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் சார் இருமாண்டி ஏன் சார் பேசவே மாட்டான்? என்னாச்சு அவனுக்கு? அதானே. ஏண்டா வீரவேண்டி, உனக்கு இந்த சீன்லயும் டைலாக் கிடையாதா? பேசவே மாட்டேங்கிற. ஆமா சார். நான் உனக்கு 2 டைலாக் தரேன். நீ இரும்பு வியாபாரம் பண்றவன் தானே? என்ன சார் இப்படி கேட்டீங்க? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? அதனால தானே விருமாண்டின்ற என் பேரை இருமாண்டின்னு மாற்றி கூப்பிடுறீங்க. ஏண்டா நான் கேட்டது ஒரே வார்த்தையில ஆமா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு எக்ஸ்ட்ராவா 2-3 வார்த்தைகள்? அதெல்லாம் சரி, கயிறு அறுக்கிற மாதிரி இரும்புல உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? அத ஏன் சார் கேக்குறீங்க? இந்த கயிறை அறுக்கத்தாண்டா. ஐயோ நான் அதை ஏன் சார் கேக்குறீங்க? சொல்ல வேற இது வேற. அதாவது அப்பப்போ முதுகு அடிச்சுனே இருக்கும். அது சொரியறதுக்கு இடுப்புல ஒரு ஆக்சிஜன் சொறி வச்சுனே இருப்பேன். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து அதை கபால்னு வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன். அட பாவி, அந்த கவலையில தான் அப்படி சொன்னேன். முதுகு செய்யறதுக்கு ஆக்ஸா பிளேடா? ஆமா. இனிமே நீ வீரமாண்டி இல்ல, இருமாண்டி இல்ல, சொரிமாண்டி. சார் இப்படியே பேசியிருந்தா நம்மளுக்கு போர் அடிச்சிடும் சார். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிங்க. அதானே, எல்லாரும் இங்க இருந்து சேர்ந்து தப்பிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு வழியில யோசனை பண்ணுங்க. முதல்ல இந்த கை தவிர்த்தாதான் எந்த வழி போறதுன்னு யோசிக்க முடியும். அத்தை என்ன வீட்ல இருக்கிற நகை, பணம், வெள்ளி பாத்திரம், வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் மொத்தமா மூட்டை கட்டியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த பிச்சைக்காரனும் வந்துருவான். அதுக்கு மொத்தத்தையும் அவங்கிட்ட கொடுக்க போறோம். ஒருவேளை வைர மழை பெய்யலன்னா அதுக்கப்புறம் அடகு வச்சு திங்க கூட குண்டுமணி தங்கம் கூட இல்ல. அப்புறம் நம்ம தெருவா சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். அத நினைச்சாதான் எனக்கு அடி வயிறு கலக்குது. ஏய் என்னடி, எதுக்கா இப்படி ஒப்பாரி வைக்கிற? உங்க அப்பா நான் செத்து போயிட்டான். அவன் செத்தா என்ன, சாகமா போனா எனக்கு என்ன? வயிறு மழை பெய்யணுமே, வயிறு மழை பெய்யணுமே, வயிறு மழை பெய்யணுமே. ஐயோ அடியே கொஞ்ச நேரம் ஒப்பாரி நிறுத்துறி. அத கேட்டு வரப்போற வைர மழையும் வராமையே போயிட போகுது. நானே அந்த பிச்சைக்காரனை இன்னும் காணுமேன்னு கவலையோட உட்கார்ந்துருக்கேன். இவ ஒருத்தி புலம்பிக்கிட்டு இருக்கா காது கிட்ட உட்காந்து. அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. பிச்சைக்காரன் வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பா வைர மழையும் பெய்யும் இல்லையாத்த? இல்லத்தான் நொல்லத்தானுக்கிட்டு வாழ்க்கையில நம்பிக்கை தானே முக்கியம். அதை இந்த பண்டு என்னைக்குமே ஃபாலோ பண்ணுவா. வைர மழை பெய்யத்தான் போகுது, அதுல நம்ம அப்படியே நனையத்தான் போறோம். அம்மா தாயே பிச்சை போடுங்கம்மா. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. ஏமா நான் நல்லா இருந்தா ஏமா பிச்சை எடுக்க வரேன்? அது மட்டும் இல்லாம இந்த பரதேசிய பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டீங்க பாருங்க. அதனாலதான் இந்த நாட்டுல மழையே பெய்யுது. ஐயோ நல்ல மழை வேணாயா, எங்களுக்கு வயிறு மழை தான் வேணும். அது வந்து பிச்சைக்காரரே, எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் நாங்க அன்போடையும் பண்போடையும் மரியாதையோடையும் தான் நடத்துவோம். இல்லையா மருமகளே? ஆமாமா ஆமாமா, எங்களுக்கு யார் மனசை நோக்கடிச்சு பேசி பழக்கமே இல்ல. ஒரு ஈ எறும்புக்கு கூட நாங்க துரோகமே நினைக்க மாட்டோம். ஏன்னா நாங்க 2 பேரும் அவ்வளவு நல்லவங்க. ரெண்டும் என்னமா வண்டியா புழுகுதுங்க. ஆகா, கேட்கவே மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு. உங்க 2 பேரு கையால பிச்சை வாங்கி சாப்பிட்டா இந்த பரதேசி பயலுக்கு மோட்சம் கிடைக்கிறது உறுதி.
அதனால மீந்து போன பழைய சோறு ஏதாவது இருந்தா போடுங்க தாயி. ஐயோ, எங்களுக்கு இந்த பழைய சோறெல்லாம் போட்டு பழக்கம் இல்லைங்க. எங்க வீட்டுக்கு எந்த பிச்சைக்காரங்க வந்தாலும் அவங்களுக்கு ஒரு மூட்டை பணமும் நகையும் கொடுக்கறதா எங்களோட பழக்கம். அதனால இந்த மூட்டையில நிறைய பணமும் நகையும் இருக்கு. அத நாங்க உங்களுக்கு பிச்சையா போடுறோம். இத நீங்க தூக்கிட்டு போயிடுங்க. என்னதாய் சொல்றீங்க? ஒரு மூட்டை பணமும் நகையும் எனக்கு பிச்சையா போடுறீங்களா? வேணாம் தாயி, வேணாம். உங்க கையால 4 பருக்க இருந்தா போடுங்க, அந்த புண்ணியம் எனக்கு போதும். சார் சார், தயவு செஞ்சு அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது பிச்சைக்கார சார். ஏதோ உங்களை மாதிரி 4 பிச்சைக்காரங்களுக்காவது தானம் தர்மம் பண்றதாலதான் ஏதோ ஒருவேளை கஞ்சியாவது எங்களால குடிக்க முடியுது. அதனால நாங்க குடுக்கிற இந்த சின்ன மூட்டைய நீங்க மறக்காம வாங்கிக்கணும். அப்பதான் எங்க மனசுக்கு ஆறுதல் கிடைக்கும். ஆமாமா, இல்லன்னா நாங்க அடுத்த வேளை கஞ்சிக்கு அல்லாட வேண்டியதுதான். ஏதோ 2 பேரும் கஞ்சி கேக்குறதுனால இந்த மூட்டையை நான் எடுத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் பட்டினி கிடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. அப்பா மேடம், நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சதுனால உங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு கைமாறு செய்யணும்னு நினைக்கிறேன். என்னத்தை கொடுக்கறது உங்களுக்கு? இந்தாங்க, இதை நீங்க வச்சுக்கோங்க, ஞாபகார்த்தமா வரேன். அத்தை, இதுல 17 ரூபாய் இருக்கத்த. ஐயோ, சீச்சி சீச்சி, பண்ணாட வயிறு மழையே பெய்ய போகுது. பிச்சைக்காரர்கிட்ட போய் வாங்கிருக்கேன். சீச்சி போடு. ஒரு வழியா அந்த பிச்சைக்கார பரதேசி பண்ணாட தலையில அந்த மூட்டையை கட்டி அனுப்பிச்சிட்டோம். ஏண்டி, இப்ப டைம் என்ன இருக்கும்டி? எப்படியோ 8 இருக்கும். சரியா 10 மணிக்கு நம்ம வீட்டு மொட்டை மாடியில அப்படியே வயிற மழை கொட்ட போகுது. அத்தை, நம்ம 2 பேரும் மறக்காம தலையில ஹெல்மெட் போட்டுக்கணும். அப்பதான் வயிற மழையில நம்ம 2 பேர் மண்டையும் டங்குன்னு உடையாம இருக்கும். ஓட்டுக்கலாம். அத்தை, மணி 12 ஆகுது, இன்னும் வயிற மழைய காணுமே அத்தை. ஒருவேளை ஆந்திரா கரையை கடந்துச்சோ? நான் என்ன நினைக்கிறேன், அதிர்ஷ்ட தேவதை வானிலை அறிக்கைய தப்பா படிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்னத்த இப்ப போய் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏண்டி, காமெடி கதையில தாண்டி காமெடி பண்ணுவாங்க, பிறன காஃபி பொடியா பண்ணுவாங்க. அத்தை, உங்களுக்கு என்ன கிறுக்க பிடிச்சிருக்கு? நானே வயிறு மழை பெய்யலேன்னு வயிற்றுச்சல்ல இருக்கேன், இந்த நேரத்துல மொக்கையா ஜோக் அடிச்சிட்டு இருக்கீங்க. அடிப்பொடி ஈறு கெட்ட சிரிக்கி, கூறு கெட்ட குப்பாய். அடியே, வயிறு மழையும் பெய்யாது, தகர மழையும் பெய்யாது. என்னத்த சொல்றீங்க? வயிறு மழை பெய்யாதா? அப்ப எல்லாம் போச்சா? ஐயோ, எல்லாம் போச்சா? வயிறு மழை பெய்யோன்னு ஹெல்மெட் வாங்கிட்டு வந்தேனே, நாயா பேயா நம்ம சேர்த்து வச்ச நகையெல்லாம் மூட்டை கட்டி கொடுத்தோமே. ஐயோ, பழைய சோறு சாப்பிட வேண்டிய. ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கலடி. நகை பணம் பத்திரம் எல்லாம் பத்திரமா நம்ம வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கு. என்னத்த சொல்றீங்க? அப்ப அந்த பிச்சைக்காரன் தூக்கிட்டு போனது அது வெறும் கல்லும் மண்ணும் தான். அது மட்டும் இல்லடி, அவன் பிச்சைக்காரன் இல்ல, மோசக்காரன். யார் வீட்டுக்கு வந்து யார ஏமாத்த பாக்குறான். அதான் அந்த நாய் தலையில கல்லையும் மண்ணையும் ஏத்தி விட்டுட்டேன். அத்தை, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பண்டுவை யாருன்னு நினைச்ச? கிரிமினல்ங்கிற கிரைண்டருக்குள்ள தாண்டி என் மைண்டே ஓடிட்டு இருக்கு. நானாடி ஏமாறுவேன்? அப்போ என்னதான் அது நடந்தது? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்றேன். இப்ப எதுக்கு இந்த அத்தை காண்டாம இருக்கும்? தேவையில்லாம அலட்டிக்கிட்டு இருக்க. சட்டு புட்டுன்னு விஷயத்துக்கு வருதா பாரு. எப்படி 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 நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதா? எனக்கே குடுகுடு படிக்கிறல்ல. இதையும் ஜக்கம்மா தான் சொல்றா. இந்த வீட்டு மகாலட்சுமி தேடி அதிர்ஷ்ட தேவதை வரப்போறா, அதிர்ஷ்ட தேவதை வரப்போறா. நீ சொல்ல போற செய்தியை கேட்க அவளா 2 ஜீவன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. 2 ஜீவன்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வந்துடு ஜக்கம்மா, வந்துடு ஜக்கம்மா, வந்துடு. மேடம், என்னதான் இருந்தாலும் நான் உங்க வீட்டு புள்ள மாதிரி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இந்த குழந்தை நீங்க மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மேடம். அதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்காம இருக்க முடியுமா? அதனால ஐ அம் வெரி சாரி மேடம். நன்றி கிட்ட நாயே, உன் சாரியத்துக்கு குபத்தட்ட போடுறா. ஏய், இனிமே உனக்கு கெட்ட காலம் தாண்டா அப்படின்னு இந்த ஜக்கமா சொல்றா, இந்த ஜக்கமா சொல்றா. ஏண்டா எச்ச, எனக்கே குடுக்கறியா பேரிச்ச?
இத்து போன டெலிபோனை வச்சுக்கிட்டு கிரஹாம்பெல் யூஸ் பண்ண டெலிபோன் ஏங்கிட்டே கப்ஸ் அடிக்கிறியா? இருடா, உன்னையும் ஏலத்துக்கு விட்டு நான் பணமாக்குறேன். அம்மா 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 எதுவுமே நான் சொந்தமா சொன்னது இல்லம்மா. அப்புறம் இங்க நின்னுட்டு இருக்காரு குலோத்துங்க, அவரு சொல்லி கொடுத்து நான் சொன்னது. பாவி வச்சாண்டா எனக்கு ஆப்பு. ஏற்கனவே பண்டு மேல பயங்கர காண்டா இருக்கா, இப்போ இவன் பயங்கரமா ஏத்தி விடுறானே. டேய், அவர் சொன்னாருன்னா ஓ மூளை எங்கடா போச்சு? பழைய இரும்பாட்டம் உன் மூளை துரு புடிச்சு போச்சா? அதையும் காட்டி இறக்கி போடுறா, பேரிச்ச பழமாவது கிடைக்கும். ஐயோ பாக்குறாளே எப்படி வறுத்தெடுக்க போறான்னு தெரியலையே. என்னையா குலோத்து, நீ கதை எழுதுறவன் தான் நினைச்சேன். ஓ, இந்த கதை கூட எழுதுவியா? இந்த 3 ஃப்ராடுகளுக்கும் மாஸ்டர் ஃப்ராடு நீதானா? இது பாரு பண்டு, கதையில நானே எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் வந்துடுச்சு. அதுக்காக ஒரு எழுத்தாளரை நிக்க வச்சு அவமானப்படுத்துறது ரொம்ப தப்பு. என்ன இது மாதிரி அவமானப்படுறது உனக்கு சகஜம் தானே? இப்ப எதுக்காக பெருசா பேச வர, அதை தடை சொல்ல வர? அதெல்லாம் பழைய கதை. ஆனா இப்ப நான் புதுசா அவதாரம் எடுத்திருக்கிற ஒரு எழுத்தாளர், ஒரு எழுத்தாளனையோ அவனுடைய எழுத்தையோ குறை சொன்னீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல இருக்கிற என்னுடைய ரசிகர்கள் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. ஒரு பயங்கர சுனாமி வரும். அந்த சுனாமியில நீயும் பினாமியான உன் மருமகளும் கபலீகரம் ஆயிடுவீங்க. குலோத்து, ஏய், உன் தலையத்தே இங்க ஒழுங்கா இல்லையே, அப்புறம் எப்படி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாம உன்னை ஒரு எழுத்தாளன்னு சொல்லிக்க உன்னால முடியுது? கதை எழுதுறானா கதை. இதுல விஞ்ஞானி மாதிரி ஒரு விளக்க வேற. யோ, உன் விளக்கத்தை விளக்கு மாத்தாலதான் அடிக்கணும். இந்த கொடுமையெல்லாம் கூட தாங்கிக்கலாம், ஆனா இதோ இந்த உதவாக்கரை பண்ண கொடுமையை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்ப நான் உனக்கு என்ன பொல்லாத கொடுமை பண்ணிட்ட பண்டு? ஏய், போட்டேன்னு வச்சுக்கேன், ஜாக்கிரதை. நஞ்சு போன ஆயில் பாவாட்ட முகத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல பிச்சைக்காரங்கிட்ட வெத்த குழம்பு வாங்கி வழிச்சு திருக்கிற நீ அதிர்ஷ்ட தேவதையா? அடியே, ஒரு நாள் கூட என் வீட்டையே நான் பெருக்கினது கிடையாது. உன்னால 2 தெருவை கூட்டி குப்பையால வச்சுட்டேடி கபோதி. என்ன பண்டு, என்னாலதான் உன் நகையும் பணமும் தப்பிச்சது, அத நீ மறந்துட்டியா? அதனால தாண்டி உன்னை சும்மா விடுற நாடாரி. என்னத்த சொல்றீங்க? மாமியால தான் நம்ம நகையும் பணமும் தப்பிச்சுதா? எப்படி? சொல்றேன் கேள்வி. நானும் இவ்வளவு சேர்ந்து செஞ்ச முள்ளமாரித்தனம் முடிச்சவக்கித்தனத்துக்கெல்லாம் எப்பவாவது இக்கட்டான சூழ்நிலை வரும்போது 3 தடவை இருமி என்ன உஷார்படுத்தணும்னு எப்பவோ நான் இவகிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அன்னைக்கு அதிர்ஷ்ட தேவதைன்னு இந்த பண்ணாட பேசும்போது கடைசியில 3 தடவை லொக்கு லொக்கு லொக்குன்னு இருந்துச்சு. இது வரைக்கும் நான் சொன்னது ஏதாவது நடக்காம இருந்திருக்கா? ஐயோ, எல்லாமே நடந்திருக்குதே. அப்ப இதுவும் நடக்கும், என்ன நம்பு. என்ன மேடம் இருமுறீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஏசி ரூம்ல இருக்க இல்லையா, அதான் குரல் பிசில் அடிக்குது. ஓகே, நான் போனை வச்சிடுறேன். இப்படி ஒரு கேவலமான இருமலை இவளை தவிர வேற யாராலையுமே இரும முடியாதுன்னுட்டு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் நகையும் பணத்துக்கும் பதிலா கல்லையும் மண்ணையும் கட்டி வச்சேன். இத நீங்க என்கிட்ட சொல்லிட்டே செஞ்சுக்கலாம்ல? முன்னாடியே சொல்லியிருந்தா கதையில ஏது ட்விஸ்ட்? யோ, உன் சவ கொஞ்சம் ஆஃப் பண்ணியா? அத்தை, சும்மா சொல்லக்கூடாது, நிஜமாவே நீங்க பிரில்லியன்ட் தான். பின்ன பண்டுன்னா சும்மாவா? हेलो, मैं मुंबई अमिताभ बच्चन बोल रहा हूँ। मुंबईல இருந்து அமிதாப் பச்சனா? நீங்க பண்டரி பாய் தானே? நான் பண்டரி பாய் தான் சார். கௌசல்யா இருக்காங்களா? என் பக்கத்துல நிக்கிறா சார் கௌசல்யா. அடுத்த कौन बनेगा करोड़पति प्रोग्रामல कौन बनेगा करोड़पति प्रोग्रामல நீங்க 2 பேர் தான் பார்ட்டிசிபென்ட். நாங்க 2 பேர் தான் பார்ட்டிசிபென்ட். ஆமா. 2 பேர். 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 2 பேர்
யாரு யாரையும் காணோம். யாரு காலிங் பெல் அடிச்சது? ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ? இல்லையே, காலிங் பெல் அடிச்சதே. வர வர என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. என்னது, காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. வந்து பார்த்தா யாரையும் காணோம்.